ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் இந்த உலகம் உங்ககிட்ட இருந்து மறைக்க நினைக்கிறேன். ஆனால் பல அறிவாளிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிற ஒரு ரொம்ப ஆபத்தான ரகசிய விஷயத்தை பற்றினதாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக காதலிப்பீங்க, அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. ஆனால் அவங்க உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அதுவே உங்கள்கிட்ட எந்த தகுதி இல்லாத சுமாராக சுற்றுற ஒரு பையன் பின்னாடி அவங்க உருகி உருகி ஓடுவாங்க. அவனோட ஒரு மெசேஜுக்காக அவங்க மணிக்கணக்காக வெயிட் பண்ணுவாங்க. இவன் அப்படிதான், என்ன பண்ண போகிறான், இவன்கிட்ட என்ன மேஜிக் இருக்குது அப்படின்னு நீங்கள் குழம்பியே போயிருப்பீங்க. இதை பாருங்க, அங்கே மேஜிக்கெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பேர் தான் டார்க் சைக்காலஜி, அதாவது இருண்ட மன தத்துவம். நம்ம பிரெயினோட பலவீனங்களை வச்சு மனுஷங்களோட உணர்ச்சிகளை எப்படி நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு தடை செய்யப்பட்ட அறிவியல் தாங்க இது. இதை நீங்கள் தப்பாக பயன்படுத்திட்டா ஒரு மனிதனோட நிம்மதியை டோட்டலாக காலி பண்ணிடலாம். ஆனால் இதை ஒரு ஆல்ஃபா ஆனால் நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டா நீங்கள் ஆசைப்படுற எந்த ஒரு பொண்ணோட ஆள் மனசுலையும், அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்லேயும் உங்கள் மேலே ஒரு தீவிரமான ஈர்ப்பையும் ஒரு அடிக்ஷனையும் உங்களால் கிரியேட் பண்ண முடியுங்க. அவங்களா வாண்டடாக உங்கள் பின்னாடி வர வைக்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பொண்ணு உங்கள் மேலே வெறியாக காதல் பண்ண வைக்கக்கூடிய 10 மோஸ்ட் பவர்ஃபுல் டார்க் சைக்கால் தந்திரங்களை பற்றி ரொம்ப விரிவாக நிஜ வாழ்க்கை கதைகளோட பார்க்க போகிறோம். சும்மா மொக்க டிப்ஸ் கிடையாதுங்க. இந்த சில நிமிஷம் உங்களுடைய ஆளுமையை இந்த சொசைட்டியை பார்த்து பயப்படுற அளவுக்கு மாற்ற போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். திஸ் இஸ் சைக்காலஜிஸ்ட் டூரிஸ்ட். வெல்கம் டு சைக்காலஜிஸ்ட் டூரிஸ்ட் தமிழ் சேனல். முதல் தந்திரம் லவ் பாம்பிங் அண்ட் விட்ராயல். ஆரம்பத்தில் ஒரு பொண்ணுக்கு பயங்கரமான அன்பையும் அட்டென்ஷனையும் கொடுத்துரு டக்குன்னு ஒரு காரணமும் இல்லாமல் காணாமல் போகிற வித்து தாங்க இது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். விக்ரம்னு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பித்த முதல் 5 நாட்களுக்கு அவள் உலகத்திலே மிக சிறந்த இளவரசி மாதிரி நடத்துகிறான். விடிய விடிய சேட் பண்ணுறான், கவிதை எழுதுறான், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரான். அந்த பொண்ணு அவனோட இந்த அட்டென்ஷனுக்கு பழகிட்டா. கரெக்டாக 6வது நாள் விக்ரம் எந்த ஒரு சண்டையும் போடாமல் கம்ப்ளீட்டாக மெசேஜ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டான். அவள் ஹாய்னு அனுப்புனா 5 மணி நேரம் கழிச்சு ஹோம் அப்படின்னு அனுப்புகிறான். அந்த பொண்ணோட பிரெயினுக்கு சடனாக அந்த டொப்பமைன் நின்ன உடனே ஒரு நடுக்கம் வந்துடுச்சு. இவ ஏன் பேசலை, நாம் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு அவள் வாண்டடாக விக்ரமுக்கு கால் பண்ணி ஆள ஆரம்பிச்சிட்டான். அவளுடைய ஆள் மனசு விக்ரமுக்கு அடிமையாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2வது விஷயம், நீங்கள் எப்போவுமே 24 மணி நேரமும் அவைலபிளாக இருக்க மாட்டீங்க. உங்கள் டைமுக்கு மார்க்கெட்டில் பயங்கர டிமாண்ட் இருக்கிறதா அவங்களுக்கு புரிய வைக்கிறதா அந்த தந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ராகுல்னு ஒரு பையன், அவனுடைய க்ரஷ் கவிதா ஆன்லைனில் வரப்பெல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டான். அவன் அவனோட கெரியரில் எக்ஸாம்பிளில் பிஸியாக இருப்பான். அவள் கூப்பிட்ட உடனே, மச்சான் எனக்கு இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குடா, நாம் நாளைக்கு பேசலாமா அப்படின்னு பொலைட்டாக கேட்பான். அதே சமயம் காலேஜ் கேம்பஸில் மற்ற பொண்ணுங்க எல்லாரும் ராகுல் கிட்ட ரொம்ப மரியாதையாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதை தூரத்துலேருந்து பார்க்குற கவிதாக்குள்ளே ஒரு பயம் வந்துடும். இவன் ரொம்ப பிஸியான டிமாண்ட் இருக்க பையன், மற்ற பொண்ணுங்களுக்கும் இவனை சுற்றுறாங்க, நாம் இவனை டக்குன்னு பிடிக்கலைன்னா வேற யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோங்கள அந்த இழப்பு பயம் அவங்கள ராகுல் பின்னாடி ஓட வைக்குங்க. 3வது விஷயம் புஷ் அண்ட் புல். அதாவது ஒரு நாள் அவங்கள ரொம்ப பாராட்டி உச்சத்தில் வச்சுட்டு அடுத்த நாள் ரொம்ப சாதாரணமாக நடத்தி கீழே இறங்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். பிரகாஷ்னு ஒரு பையன் அவனோட க்ரஷ்ஷை பார்த்து ஒரு நாள் சொல்கிறான், ஹே இன்னைக்கு நீ இந்த ட்ரெஸ்ஸில் தேவதை மாதிரி இருக்கமா, உலகத்தில் உன்னை விட அழகான பொண்ணு யாருமே இல்லை, அப்படிலாம் பிறந்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் ரொம்ப குஷி ஆயிட்டான். அதாவது புல் இழுக்கிறான் அவன் பக்கமாக. அடுத்த நாள் அவள் அதே மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா. ஆனால் பிரகாஷ் அன்னைக்கு அவளை பார்த்துட்டு ஒரு கமெண்ட்டில் சொல்ல மாட்டான். சும்மா ஒரு சாதாரண ஃப்ரெண்டு மாதிரி, ஹே என்ன விசேஷம், எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா, ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு போயிடுவான். அதாவது புஷ் வெளியே தள்ளுறான். அவளுக்கு மண்டை காய ஆரம்பிச்சிருச்சு. நேற்று என்ன தேவதைன்னு சொன்னால் இன்னைக்கு ஏன் என்னை கண்டுக்கலை அப்படின்னு அவளோட ஈகோக்கு அடிபட்டு பிரகாஷ் கிட்ட இருந்து திரும்ப அந்த பாராட்டை வாங்குறதுக்காக அவள் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிட்டான். 4வது காரணம், உங்களை பற்றின எல்லா விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் நாளே ஓப்பனாக சொல்லிடக்கூடாதுங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மர்மத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். தினேஷ்னு ஒரு பையன் அவனுடைய க்ரஷ் கிட்ட பேசும்போது அவளுடைய கடந்த காலம், அவனுடைய குடும்பம், அவனுடைய வருமானம் எதை பற்றியும் முழுசாக சொல்ல மாட்டான். அவள் நீ வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டால் சும்மா ஒரு முக்கியமான வேலைமா அப்புறம் சொல்கிறேன்னு கேஷுவலாக டாப்பிக்கை மாற்றிடுவான். அவனுடைய இன்ஸ்டாகிராமில் கூட ரொம்ப கம்மியாக போஸ்ட்டு தான் இருக்கும், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப கெத்தாக இருக்கும். அந்த பொண்ணுக்கு தினேஷை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு பெரிய ஆர்வம் வந்துடுச்சு. ஹியூமன் பிரெயினுக்கு முற்று பெறாத ஒரு கதையை தான் திரும்ப திரும்ப யோசிக்க வைக்கும். அதுதாங்க ஜிங்கார்னிக் எஃபெக்ட். அவன் நைட்டு தூங்கும்போது கூட இவன் யார், இவன் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு தினேஷை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். 5வது விஷயம், சொசைட்டி அவங்க கிட்ட இருக்க எந்த ஒரு குறையை வச்சு அவங்கள ஒதுக்குறதோ இல்லை கிண்டல் பண்ணதோ, நீங்கள் அந்த ஒரு குறையை அவங்களுடைய சிறந்த குணமாக பாராட்டி அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஸ்வேதான்ற ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு கொஞ்சம் குண்டா,
இருக்கிறா. எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணுறாங்க. அவளுக்கு அது ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை. ஆனால் ஹரிஷ்னு ஒரு பையன் அவகிட்ட ரொம்ப சீரியஸாக சொல்கிறான், ஸ்வேதா எல்லாரும் ஏதோ ஒரு 0 சைஸ் பொண்ணுங்களை அழகுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்க இந்த க்யூட்டான குவாலிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பார்க்கறதுக்கு ரொம்ப கேரிங், ஒரு மகாராணி மாதிரி இருக்கமா அப்படின்னு அவளுடைய அந்த பெரிய பலவீனத்தை இவன் அவளுடைய பவராக மாற்றுறான். ஸ்வேதாவுக்கு அன்னையிலேருந்து ஹரிஷ் தான் உலகத்திலேயே ஒரு சிறந்த ஆண்மகன். ஏன்னா அவளுடைய காயத்துக்கு மருந்து போட்ட ஒரே ஆள் ஹரிஷ் தாங்க. 6வது அடையாளம், அவளுக்கு நீங்கள் உதவி செய்கிறத விட அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு மிக சிறிய உதவி கேட்டு அவங்கள உங்களுக்காக உழைக்க வைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். சந்தீப்னு ஒரு பையன் அவனுடைய க்ரஷ் கிட்ட போய், ஹே எனக்கு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, எந்த கலர் சட்டை போட்டால் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் சஜஷன் கொடுக்குறியான்னு கேட்டான். அவளும் 4 சட்டை போட்டு பார்த்தா நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டையை செலக்ட் பண்ணுறான். அடுத்த நாள் சந்தீபாவை சொன்னால் அந்த சட்டையை போட்டு வந்து, தேங்க்ஸ்டா, என்னைக்கு எல்லாரும் என்னை பாராட்டினாங்க அப்படின்னு சொன்னான். அந்த பொண்ணுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி வரும். சைக்காலஜி படி ஒரு மனுஷனுக்காக நம்ம எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோமோ அப்போ அவங்க மேலே நமக்கு அறியாமலே ஒரு பாசம் வந்துடுங்க. உங்களுக்காக அவங்க சின்ன சின்ன வேலையில் செய்ய விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 7வது விஷயம், நீங்கள் எப்போவுமே ஒரு இனிப்பு மனுஷன் மாதிரி கெத்தாக காட்டாமல் எப்போவாவது உங்களுடைய ஒரு சின்ன இன்னோசென்ட்டான ரகசியத்தை அவங்க கிட்ட மட்டும் ஷேர் பண்ணி உங்களை நம்ப வைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். மனோஜ்னு ஒரு மாஸ் பையன் ஆஃபீஸ்லேயோ காலேஜ்லேயோ சும்மா மாஸாக சுற்றுறான். ஆனால் அவனுடைய க்ரஷ் கிட்ட மட்டும் தனியாக பேசும்போது ரொம்ப சாஃப்டாக சொல்கிறான், கவிதா நான் வெளியே பார்க்க தான் ரொம்ப தைரியமாக இருக்கேன், ஆனால் எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மாவை இழந்ததுலேருந்து தனியாக இருக்கவே ஒரு பயம். இது வரைக்கும் நான் இதை யார்கிட்டையும் சொல்லவே இல்லை, உங்ககிட்ட மட்டும் ஏனோ சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணுக்கு டக்குன்னு ஒரு பாசம் வந்துடுச்சு. இவ்வளோ பெரிய மாஸ் பையன் அவனோட ரகசியத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறான்னா நம்ம அவனுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் நினச்சி அவளுடைய மொத்த ட்ரஸ்ட்டையும் மனோஜ் கிட்ட ஒப்படைச்சிட்றான். 8வது விஷயம், அவங்களுடைய வைப்பு, அவங்களுடைய உடல் மொழி. அவங்க அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தைகளை நீங்களும் அவங்களுக்கு தெரியாமல் ரெஃப்ளெக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அர்ஜுன் ஸ்னேகா 2 பேர் இருக்காங்க. ஸ்னேகா பேசும்போது அவளுடைய கைகளை லேசாக அசைச்சு பேசுவாள். அடிக்கடி லிட்ரலி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாள். அர்ஜுன் அவகிட்ட பேசும்போது வேணும்னே அவளை மாதிரியே கையை அசைச்சு ரொம்ப ஸ்லோவாக அதே டோனில் நடுவில் லிட்ரலி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பேசினான். ஸ்னேகாவோட சப்கான்சியஸ் மைண்டு டக்குன்னு ஒரு கணக்கு போட்டுச்சு, இவனும் நம்மளை மாதிரியே இருக்கான், அப்போ இவன் தான் நமக்கான ஆள் அப்படின்னு. அவளுக்கு அர்ஜுன் மேலே ஒரு இனம் புரியாத கம்ஃபர்ட் கிடச்சிச்சுங்க. மனுஷங்களுக்கும் அவங்கள மாதிரி இருக்கவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 9வது அடையாளம், அவங்களுடைய உடம்புல எப்போ பயத்தில் இதயம் வேகமாக துடிக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் கூட இருந்தால் அவங்க பிரெயின் அந்த பயத்தை காதலாக தப்பாக புரிஞ்சுக்கும். நான் இது நிறையா தடவை சொல்லியிருக்கேன், இங்கே நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். விஜய் அவனுடைய க்ரஷ் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே கூட்டிகிட்டு போகிறான். சும்மா ஒரு பார்க்குக்கோ இல்லை கோயிலுக்கோ கூட்டிகிட்டு போகாமல் ஒரு தியேட்டரில் பயங்கரமான ஒரு ஹாரர் மூவி இல்லைனா ஒரு தீம் பார்க்கில் இருக்க ரோலர் கோஸ்டருக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த ரைடில் போகும்போது பயத்தில் அவளுடைய இதயம் டக்கு டக்குன்னு பயங்கரமாக அடிச்சிச்சு, கையெல்லாம் நடுங்குச்சு. விஜய் அவள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். ரைடு முடிஞ்சு கீழே இறங்கும் போது அவளுடைய பிரெயின் என்ன நினச்சி தெரியுமா, நமக்கு இதயம் ஏன் இவ்வளோ வேகமாக அடிக்குதுன்னு, இந்த விஜய் கூட இருக்கிறனால தான் நம்ம காதல் வந்துடுச்சு போல் அப்படின்னு அந்த பயத்தோட த்ரில்லரில் விஜய் மேலே இருக்க காதலை அவள் பிரெயின் தப்பாக கணக்கு போட்டுச்சுருங்க. கடைசி அப்போ ரொம்ப முக்கியமான தந்திரம், டேக்அவே. ஒரு இடத்துல அவங்க உங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கலன்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அந்த இடத்த விட்டு கெத்தாக வெளியேறி போயிட்டே இருக்கணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். விவேக்னு ஒரு பையன் அவனுடைய க்ரஷ் கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறான். அவள் ரொம்ப ஆட்டிடியூடோட, இல்லைடா எனக்கு இப்போது லவ்வெல்லாம் செட் ஆகாது, நீ வேற பொண்ணை பாருன்னு அலட்சியமாக சொல்கிறான். விவேக் அங்கே அழுது காலில் வெளில கெஞ்சல். அவள் ரொம்ப கேஷுவலாக சொன்னான், ஓகே கவிதா, ஐ டோட்டலி எக்ஸ்பெக்ட் யுவர் டிசிஷன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குதுன்னு சொன்னான். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நான் இனிமேல் ஜஸ்ட்டு நார்மலாக இருக்கலாம், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஸ்மைலோடு எந்திரிச்சு போயிட்டான். அதுக்கப்புறம் அவகிட்ட பேசவே இல்லை. அவளுக்கு டக்குன்னு ஒரு நடுக்கம் வந்துடுச்சு. இவ்வளோ நாள் நம்ம கிடைச்ச அந்த அட்டென்ஷன் இப்போ இல்லாமல் போயிடுச்சே. இவன் சப்ப பையன் இல்லை, ஒரு ரியல் ஆல்ஃபா மெயிலுன்னு அவளுடைய ஆட்டிடியூட் டோட்டலாக உடஞ்சிச்சு. அடுத்த 3 நாளில் அவளே அழுதுட்டு காதலை ஏற்றுக்கிட்டா. அதுதாங்க ஆல்ஃபா ஆனோட கெத்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 10 டார்க் சைக்காலஜிக்கல் தந்திரங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான லாஜிக் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் க்ரஷோட பின்னாடி பிச்சைக்காரை மாதிரி அன்பை பிச்சை எடுத்து ஓடுறது நிறுத்தணும். நீங்கள் அவங்க பின்னாடி ஓட அவங்க உங்களை விட்டு தூரமாக ஓடிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா மனுஷங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற எதையுமே மதிக்க தெரியாதுங்க. நீங்கள் ஒரு ஹை வேல்யூ ஆனால், ஒரு ஆல்ஃபா ஆனால் மதிக்கணும். உங்கள் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் சுயமரியாதை என்றைக்குமே எந்த ஒரு பொண்ணுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. எப்போ உங்ககிட்ட அந்த கம்பீரமும் தன்னம்பிக்கையும் வருதோ அப்போ உங்கள் க்ரஷ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும்.
உங்ககிட்ட அந்த பவர் இருக்குது, அதை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 10 வழிகளில் நீங்கள் முதல்ல உங்கள் க்ரஷ் கிட்ட எதை பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கதையை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து இன்னும் ஒரு ஆழமான சைக்காலஜி வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.